ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கின அந்த ஸ்போர்ட் வெஹிக்கிள் இதோட வந்து சைலன்சர் மாடிஃபிகேஷன், சைலன்சர் வந்து ஆல்ட்ரு. பழைய ஃபோட்டோ வந்து இந்த கார்னரில் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ட்ரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சைலன்சர் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு, கண்டிஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ போடுறேன், அதாவது பழைய வெஹிக்கிளோட சைலன்சர் ஃபோட்டோ போடுறேன். இப்போ வந்து நாங்கள் என்னோடய வெஹிக்கிளில் வந்து சைலன்சரை புதுசாக மாற்றினது எது அப்படின்னா, இங்கேருந்து எக்ஸாஸ்ட்டோட பாயிண்ட்லேருந்து அப்படியே வந்து பழைய சைலன்சர் இங்கே வரைக்கும் வந்து அதோட பழைய அவுட்புட் அப்படியே வச்சுட்டு, இதுக்கு இங்கிட்டு வந்து ஒரு பிளாட்டினாவோட ஒரு சைலன்சர். இந்த சைலன்சர் வந்து இதுக்கு வந்து சூட் ஆகலை. பட் ஆனால் சவுண்டு எக்ஸாஸ்ட் வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்குது. அதாவது சவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த சவுண்டை விட இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு இது வந்து பார்த்தாலே தெரியும், இது வந்து இந்த வெஹிக்கிளுக்கு உள்ள ஒரு எக்ஸாஸ்ட்டே இல்லை. சரி, பழைய எக்ஸாஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பிளாக் அடிக்க ஆரம்பித்ததுனால, அதாவது சைலன்சர் வந்து ஓட்டை விழுந்து சவுண்டுமே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பழைய சைலன்சரில் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கிற ஒரு மாதிரி ஒரு சைலன்சரை வந்து எக்ஸாஸ்ட்டு மாற்றி விட்ருக்கேன். இந்த ஒரு சைலன்சரில் வந்து அவுட்புட் என்னமோ கம்மியாக தான் இருக்கும், சைஸ் வைஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் சவுண்டு, எக்ஸாஸ்ட்டு சவுண்டு அப்படிங்கிறப்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து வெஹிக்கிள்லேருந்து கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல மட்டும் வெல்டு வச்சு இதை மட்டும் இந்த 2 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த சைலன்சரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து கவரப் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த சைலன்சருக்கும் இந்த சைலன்சருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்கும் பாயிண்ட் ஆஃப் இந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வெல்டு வச்சாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து இதோட லைன் வந்து உள்ளரிக்க வந்துடும், இங்கே என்ஜின் வரைக்கும் வரும். அப்படிங்கிறதுனால இங்கே கட் பண்ணி வெல்டு வச்சாச்சு. சவுண்டு வேணால், எக்ஸாஸ்ட் சவுண்டு வேணால் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வேறு லெவலில் இருந்திருக்கும், பாருங்கள். தேவையில்லாத ஒரு சவுண்டு ஒன்று க்ரியேட் ஆகுதுல்ல, அது என்ன சவுண்டு அப்படின்னா இன்ஜின் வால்வு சவுண்டு. அந்த வால்வு சவுண்டு தான் வந்து கடன்னு அடிக்கும். சைலன்சரோட அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை விட அந்த வால்வு சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன சவுண்டு வந்து வெளியில் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக வந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. பிரச்சனையாக இங்கே தான் இருக்குது. வண்டி வந்து சர்வீஸ் விடணும். அந்த வால் பிளாபிங் அந்த கொஞ்சம் திருப்பி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கேட்கும். பட்டு எந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் எக்ஸாஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து கம்பெனியில் தான் விட்ற மாதிரி ஒரு சின்ன பிளானில் இருக்கும். சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு தெளிவான ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபீல் கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு கிளச்சை அழுத்தி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரன்னிங்கில் இருக்கையில் டக்குன்னு வந்து ஆஃப் ஆகிடும். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இது எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரைட் வியூவே வந்து ஃபுல்லாக காட்டுறேன். அது இல்லாமல் சாக் அப்சர் இதெல்லாம் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. வண்டி இன்னமும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே வந்து எப்பப்போல்லாம் எவ்வளோ வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போதைக்கெல்லாம் வந்து சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? See you then, bye guys.